ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் சுடிதார் கட் பண்ணுறது, ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது 30 இன்ச்சு சொல்லித்தரலான்னு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்றைக்கி வந்து லைனிங் ப்ளவுஸ் ரவுண்ட் நெக் வச்சு கட் பண்ணுறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் மெட்டீரியல் அயன் பண்ணி எடுத்துக்கங்க. நீட்டாக லைனிங் போடுறது வந்து நல்ல மெட்டீரியலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். இதுதான் பட்டு சாரீ ப்ளவுஸு, இதுதான் ஒரிஜினல். இதுவும் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் வந்து நல்ல மெட்டீரியல் போட்டால் நல்லாயிருக்கும் ப்ளவுஸுக்கு. வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு சுருங்காது. இது நாங்கள் கடைக்கு யூஸ் பண்ணுறதும் நல்ல மெட்டீரியல் தான் போடுவோம். இந்த அளவு வச்சு தான் கட் பண்ண போகிறோம். பஸ்ட்டு பேக் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். ஏன்னா லைனிங் ப்ளவுஸு கீழேயும் பார்டர் வந்துடும். இங்கே 1/2 இன்ச்சு விட்டால் போதும். ஏன்னா 2x2னா 2 இன்ச்சு விடணும். இதில் கரெக்டாக 1/2 இன்ச்சு இந்த உள்ளே பிடிக்கிறதுக்கு மட்டும் விட்டால் போதும். இதுதான் அளவு ப்ளவுஸ். இன்றைக்கி ஒரு மெத்தடில் சொல்லித்தரேன், நாளைக்கு போடும்போது வேறு அது இன்னொரு மெத்தடில் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது புரியலைன்னா என்கிட்ட டவுட்டாக இருந்தால் கேளுங்க. பேக் 2 ஜாயிண்ட்டும் ஒன்றா எடுத்துக்கோங்க. இந்த 2 ஜாயிண்ட்டும் இந்த பேக்கிலேருந்து இங்கே மார்க் போட்டுங்க. இந்தமாதிரி மார்க் போடும்போது டிசி எடுத்து யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இதனால் கொஞ்ச நாளில் போயிடும். வேறு பென்சில் பேனெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இது டீஸ் உங்களுக்கு பிளான்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும், கம்மி தான். ஒரு டீஸ் 5 ரூபாய்க்குள்ளே தான் வரும். இது ஒன்று வாங்கிக்கோங்க. பேக்கை இந்த அளவு வச்சு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பேக்கிலேருந்து இந்த ஆர்மில் வரைக்கும் இந்த அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள். இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். ஏன்னா இங்கே கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த பேக்கிலேருந்து கரெக்டாக இந்த அளவு அப்படியே நேராக வச்சுன்னு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இதில் தான் நம்ம பிடிக்கிற அளவு. இதில் ஒரு மார்க் போட்டுங்க, இதில் ஒரு மார்க் போட்டுங்க. இப்போ ப்ளவுஸு அப்படியே ஆஃபாக மடிச்சுக்குங்க. இந்த அளவு பாதியாக இப்படி திருப்பி போட்டு, ஏன்னா இது கரெக்டாக இப்படி இழுத்து வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த 2 இதில் எப்படி இருக்கோ அதே அளவு வச்சு இந்த பாடி மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கணும். பாடி லூஸ் வந்து 20 இருக்குது. ஷோல்டர் வந்து 11 இருக்குது. இந்த 20 வந்து அப்படியே வச்சுருங்க. இந்த அளவுக்கு 20 வச்சுட்டு ஷோல்டர் வந்து மேக்ஸிமம் 12 இன்ச்சு வரும், மேக்ஸிமம் 11 அந்த மாதிரி தான் வரும். ரொம்ப அதிகமாகலாம் வராது. ரொம்ப குண்டாக இருக்கணும் தான் 13 வரும். இவங்களுக்கு மேக்ஸிமம் 12 வச்சா போதும். இங்கே எல் மாதிரி ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இதுதான் நம்ம வந்து பிடிக்கிற அளவு. இங்கே வந்து இந்த ஸ்கேலில் ஒரு மார்க் போட்டுங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சுக்குள்ளே விட்டால் போதும். அதிகபட்சம் 2 இன்ச்சு. இந்த ஸ்கேல் அளவு விட்டாலே போதும். இந்த இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த ஷோல்டர் எவ்வளோ அகலம் இருக்கோ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. நம்ம இதில் தான் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு பிடிப்போம். இதை வந்து அந்த ஆமிட் கட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இதிலேருந்து இந்த எல் மாரி போட்டு இதிலேருந்து 1.5 இன்ச்சு வச்சா போதும். இது வந்து பேக் நெக். அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க அளவு அப்படியே வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிட வேண்டியதான். இதுதான் பிடிக்கிற அளவுக்கு. இங்கே ஆமில் இந்த அளவு தான் பிடிக்கணும். இப்போ பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். நார்மல் ரவுண்ட் நெக்கு தான். அடுத்தடுத்த வீடியோவில் மாடல் நெக் எப்படின்னு சொல்லித்தரேன், பார்த்துக்குங்க. இப்போ பேக் எடுத்தாச்சு. இப்போ வந்து கை எடுக்கணும். இந்த பக்கம் வந்து லாஸ்ட்டில் வர்றது அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ஏன்னா நார்மல் ப்ளவுஸ்னால் 2 இன்ச்சு விடணும். இது லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும்.
இந்த ஷோல்டர்லேருந்து எவ்வளோ லென்த் இருக்குது, இந்த கையால் இந்த சிலிவ் அளவு அப்படியே வச்சுருங்க, எவ்வளோ இருக்குது அந்த அளவு. அதேமாதிரி இந்த இதுலேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும் பிடிக்கிற அளவுக்கு. இது ஆமிட் அளவு, இந்த அளவு தான் பிடி. இங்கே வந்து அப்படி துணி பத்தலாம் கொஞ்சமாக ஜாயின் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வர்றதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு உள்ளே வர மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வரணும். இது கட் பண்ணி சிலிவு கட் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வச்சு பாருங்கள், ஆமில் கரெக்டாக இருக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த அர்க்காது வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். அப்படின்னும் போது ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் பட்டி எடுத்துக்கலாம். இந்த கரை பீஸ் வந்து இந்த பக்கம் வர மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஸ்கேல் அளவு பிடிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. இந்த ஊக் பட்டிக்கு இங்கே பிடிக்கணும், ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இங்கே வந்து கரெக்டாக அந்த தையல் அளவு வச்சுருங்க. இங்கே ஒரு 2 இன்ச்சு இருந்தால் போதும் அந்த ப்ளவுஸுக்கும் இதுக்கும். இந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சா போதும் பட்டிக்கு. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போயிட்டு வரணும், குடஞ்சி எடுத்தால் தான் அது ப்ளவுஸ் கரெக்டாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவு தான் மடிக்கணும். இது ப்ளவுஸ் தைக்கும்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு பட்டி வெட்டிக்கணும். ஏன்னா ஒரு பட்டி போட்டால் ஸ்டிப்பாக இருக்காது, இன்னொரு பட்டி போட்டால் தான் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இந்த பேக் அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதே அளவு தான். இந்த லைன் இங்கே ஒரு லைன் போட்டுங்க, இந்த அளவு ஒரு லைன், இங்கே ஷோல்டர்கிட்ட ஒரு லைன் போட்டுருங்க. இந்த பேக்கில் எவ்வளோ வெட்டிருக்குமோ அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வேண்டாம், பேக் எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்கோ இந்த அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதே அளவு வச்சிடலாம். இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே ஜாயிண்ட் வரும், இதிலேருந்து இப்படி நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அதேமாதிரி இந்த டாட் இருக்கும், இந்த ஃப்ரண்ட் டாட்லேருந்து இதிலேருந்து வச்சு இந்த டீஸ் மார்க்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அந்த லைன்லேயே ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. இந்த பக்கம் இந்த ஆமிலேருந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, இங்கே பிடிக்கிறது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இங்கே ஷோல்டர் அளவு கணக்கு பண்ணி இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் எவ்வளோ நீட்டு வருது பாருங்கள். கரெக்டாக அந்த டாட்டுக்கு நேரம் ஒரு மார்க், அப்படியே அந்த டாட்லேருந்து வச்சு இதில் எவ்வளோ இருக்கோ அளவு ப்ளவுஸ் எந்த அளவு இருக்கோ அப்படியே இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. மார்க் போட்டு இங்கே ஒரு லைன், ஏன்னா இந்த லைனில் தான் கட் பண்ண போகிறோம் நம்ம. ஆமில் வந்து இப்போ இந்த டீஸ் மார்க் போட்டிருக்கிறத ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போயிட்டு வரணும். உள்ளே கட் பண்ணால் தான் அந்த ஆமில் சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் நீட்டாக வரும். இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கிறோம். இப்படி ஷோல்டர் நேராக அந்த டீஸ் மார்க் நேராக மடித்து போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் அளவு இந்த டாட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ நீட்டு வருதுன்னு பார்த்து 3 இன்ச்சு வருது. அப்படியே அந்த 3 இன்ச்சு இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. ஏன்னா இந்த அளவு தான் டாட் பிடிக்கணும். இந்த அளவு போட்டு இங்கே ஒரு அர்க்காத் போட்டுருங்க. இந்த டிஸ் மார்க்கும் இதுக்கும் அப்படி கிராஸாக பிடிக்கணும். இந்த அளவுக்கு இந்த அளவு பிடிச்சா தான் பட்டி நல்லாயிருக்கும், ப்ளவுஸ் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
இந்த ஃப்ரண்ட் அளவு வந்து 9.5 இருக்குது. இந்த 9.5 டாட் போடுறதுக்கு ஒரு 1 இன்ச் விட்டு 1 இன்ச் விட்டு 10.5 வச்சுங்க. இதுதான் ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. பேக் கட் பண்ணியாச்சு. இது வந்து பட்டி பீஸ். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரிஜினல் கட் பண்ண போகிறோம். இதில் போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்டர் இருக்குது. இது வந்து 2 பக்கம் பார்டர் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஸ்லீவுக்கு வந்துடும், ஒரு பக்கம் பேக்குக்கு வந்துடும். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே 1/2 இன்ச் தான் பிடிப்போம், இங்கே மெலிசாக தான் விட்டுருப்போம். இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கங்க. நம்ம டிச் பண்ணிவிட்டு கூட மீதி எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வர பார்டர் வந்து பேக்கில் வந்துடணும். 2ஆக மடித்து இந்த பக்கம் வந்து டபுள் பீஸாக வரணும், இந்த பக்கம் போலிங் வந்துடணும். பேக் எடுத்து இந்த அளவு அப்படியே இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தைச்சிட்டு மீதி வரதை எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போவே கட் பண்ணிட்டா உங்களுக்கு தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறது. இது ஃப்ரண்ட்டுக்கும் அப்படி தான். கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா லைனிங் மட்டும் தான் நம்ம கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக கட் பண்ணிட்டா இந்த ஒரிஜினல் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம டிச் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சிசரால் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. எந்த டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கட்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பட்டி வந்து சிங்கிள் பீஸ் தான் கட் பண்ணியிருப்போம். சிங்கிள் பீஸோடு தைக்கும்போது சரியாக பட்டி வந்து நல்லா வராது. இதில் எக்ஸ்ட்ரா லைனிங்கில் இன்னொன்று கட் பண்ணிக்கணும். இந்தளவு லைனிங் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி பீஸ் கட் பண்ணிக்கங்க. ஏன்னா டபுள் துணியாக கொடுத்தா தான் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும், ப்ளவுஸ் மடியாமல் நல்லாயிருக்கும். பட்டி டபுள் பீஸ் கட் பண்ணியாச்சு. மீதி வர்றது இதில் தான் லைனிங் இருக்குது. இதில் வந்து நம்ம கழுத்து பீஸ் எடுக்கணும். நல்லா கிராஸாக எவ்வளோ கிராஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ கழுத்து பீஸ் நல்லா ரவுண்டு அழகாக வரும். இந்த 3 பீஸ் எடுத்துங்க, கழுத்து கரெக்டாக வந்துடும். இதில் தான் ஊக்பட்டி ஐப்பட்டி போடணும். இதை ஒன்று ஊக்பட்டி வந்துடும், அதில் ஐப்பட்டி வந்துடும். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.